யூதாவின் உருக்கமான வேண்டுகோளை கேட்ட பின் யோசேப்பால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் சுற்றிலும் இருந்த எகிப்திய ஊழியர்களை வெளியே அனுப்பிவிட்டு தன் சகோதரர்களுடன் மட்டும் இருந்தான். பின்னர் அவன் உறக்க கண்ணீர் வடித்து அழுதான். எகிப்தியரும் பார்வோனின் வீட்டாரும் அந்த அழுகையை கேட்டார்கள். அப்பொழுது யோசேப்பு தனது சகோதரர்களிடம், நான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். அவன் வார்த்தைகளை கேட்ட சகோதரர்கள் அதிர்ச்சி அடைந்து பதிலளிக்க முடியாமல் நின்றார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் விற்ற தம்பி இப்பொழுது எகிப்தின் ஆட்சியாளராக தங்கள் முன் நிற்பதை நம்ப முடியவில்லை. யோசேப்பு மென்மையாக, தயவு செய்து என் அருகே வாருங்கள் என்றான். அவர்கள் அருகில் வந்தபோது, நீங்கள் எகிப்துக்கு விற்ற உங்கள் சகோதரன் யோசேப்பு நான் தான். ஆனால் நீங்கள் என்னை இங்கே அனுப்பியதற்காக வருந்த வேண்டாம். தேவன் உங்கள் உயிரை காக்க என்னை முன்பே அனுப்பினார் என்றான். அவன் மேலும் சொன்னான், 2 ஆண்டுகள் பஞ்சம் கடந்து விட்டது. இன்னும் 5 ஆண்டுகள் உழவும் அறுவடையும் இருக்காது. உங்கள் சந்ததியை காக்கவும் உங்களை பாதுகாக்கவும் தேவன் என்னை முன்பே அனுப்பினார். ஆகையால் என்னை இங்கே அனுப்பியது நீங்கள் அல்ல, தேவனே. அவர் என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவன் வீட்டின் ஆண்டவராகவும் எகிப்து நாட்டின் ஆட்சியாளராகவும் வைத்தார். பின்னர் யோசேப்பு அவசரமாக தந்தையிடம் விரைவாக சென்று, உங்கள் மகன் யோசேப்பு சொல்கிறான், தேவன் என்னை எகிப்தின் ஆண்டவராக வைத்தார். தயங்காமல் என்னிடம் வாருங்கள். நீங்கள் கோசேன் தேசத்தில் வாசம் பண்ணலாம். அங்கே நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லுங்கள் என்றான். அவன் தனது தம்பி பென்யமீனை கட்டி தழுவி அழுதான். பென்யமீனும் அவனை அணைத்து அழுதான். பின்னர் மற்ற சகோதரர்களையும் முத்தமிட்டு அழுதான். அதற்கு பிறகு சகோதரர்கள் அவனோடு பேச துணிந்தார்கள். இந்த செய்தி பார்வோனின் வீட்டுக்கு சென்றபோது பார்வோன் மகிழ்ந்தான். உங்கள் தந்தையையும் குடும்பத்தையும் கொண்டு வாருங்கள். எகிப்தின் சிறந்த நிலத்தை உங்களுக்கு அளிப்பேன் என்றான். மேலும் பயணத்திற்காக ரதங்களையும் உணவையும் அனுப்பும்படி கட்டளையிட்டான். யோசேப்பு சகோதரர்களுக்கு உடைகளையும் கொடுத்தான். பென்யமீனுக்கு அதிகமான வெள்ளியையும் சிறந்த ஆடைகளையும் கொடுத்தான். தந்தைக்கு பரிசுகளை அனுப்பினான். அவர்கள் புறப்படும் போது வழியில் சண்டையிடாதீர்கள் என்று அறிவுறுத்தினான். சகோதரர்கள் கானானுக்கு திரும்பி, யோசேப்பினும் உயிரோடு இருக்கிறான், அவனே எகிப்தின் ஆட்சியாளர் என்று யாக்கோபிடம் கூறினார்கள். ஆரம்பத்தில் யாக்கோப்பின் மனம் அதிர்ச்சியில் மங்கியது. அவர் நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு அனுப்பிய ரதங்களை பார்த்தபோது அவர் ஆவியுற்றார். என் மகன் யோசேப்பினும் உயிரோடு இருக்கிறான், நான் மரிக்கும் முன் அவனை பார்க்க போவேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த அதிகாரம் நமக்கு சொல்வது என்னவெனில், தேவன் தீமையாய் தோன்றும் நிகழ்வுகளையும் நன்மையாக மாற்றுகிறார். மன்னிப்பு சமாதானத்தை கொண்டு வரும். தேவனின் திட்டம் எப்பொழுதும் உயிரை காக்கும் நோக்கத்தோடு இருக்கும்.